வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் ஒரே மாதத்தில் நீங்கள் உயரமாக வளர இதை செய்து பாருங்கள். ஒருவரின் உயரம் என்பது அவரின் பர்சனாலிட்டியை நிர்ணயிக்கிறது. பொது இடங்களுக்கு செல்லும் போது சற்று உயரக்குறைவாக இருந்தால் அது அவர்களின் தன்னம்பிக்கையை மிகவும் கெடுக்கிறது. இதனால் அவர்கள் மனதளவில் பெரிதும் பாதிப்படைகிறார்கள். உயரம் என்பது ஒருவரின் 18 வயதிலிருந்து 21 வயதிற்குள் முடிந்து விடுகிறது. இது அவர்களின் ஜீன்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகும். ஒரு சிலருக்கு உயரம் என்பது 25 வயது வரை கூட ஏற்படலாம். எனவே ஒரு சில வழிமுறைகளை கடைபிடித்து உயரத்தை நாம் உயர்த்தி கொள்ளலாம். அவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக பெக்யூட்டான் என்ற நாளமில்லா சுரப்பித்தான் உடலின் ஹார்மோன்களை தூண்டி ஒருவரின் உயரத்தை அதிகரிக்க செய்கிறது. இந்த சுரப்பி ஆனது பொதுவாக உடலை ஸ்ட்ரெச்சிங் செய்வதன் மூலம் அதிகமாக சுரக்கப்படுகிறது. எனவே உயரமானது ஏற்படுகிறது. ஸ்கிப்பிங் செய்வதால் ஒருவரின் உடல் ஆனது நன்றாக இழுக்கப்பட்டு தசை மற்றும் எலும்புகள் நன்றாக நெகிழ்ச்சி பெறுகிறது. இதனால் உயரம் ஏற்படுகிறது. எனவே தினமும் ஸ்கிப்பிங்கை மேற்கொள்ள வேண்டும். ஹேங்கிங், அதாவது எதையாவது கம்பியை பிடித்து கொண்டு தொங்குதல், இது மிகுந்த பயனளிக்கக்கூடியது மற்றும் கண்கூடான உண்மையாகும். ஒருவர் ஒரு நாளைக்கு 5 நிமிடம் வரை கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டு வந்தாரானால் அவர்களின் உயரமானது நிச்சயமாக அதிகரிக்கும். அதன் பின்பு புஜங்காசனம் மற்றும் தடாசனம் என்னும் 2 யோகாசனங்களே உடலை ஸ்ட்ரெச் செய்வதாகும். இதனால் உடலின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. புஜங்காசனம் செய்வதற்கு தரையில் நன்றாக படுத்துக்கொண்டு 2 கைகளையும் மார்பின் பக்கவாட்டில் வைத்து தலையை நன்றாக தூக்க வேண்டும். இதை போல் ஒரு நாளைக்கு 10 to 20 தடவை செய்யும் போது உடலானது நன்றாக தளர்வடைந்து தசைகள் மற்றும் எலும்புகள் நன்றாக வளர்வதை பார்க்கலாம். அடுத்ததாக தடாசனம் இதுவும் உயரத்தை வளர்க்கக்கூடியது. 2 கால்களையும் சேர்த்து நின்று கொண்டு 2 கைகளையும் மேலே தூக்கி கை விரல்களை நன்றாக கோர்த்தபடி நிற்க வேண்டும். கால்களின் விரல்களால் எம்பி நின்று கால்களை தூக்க வேண்டும். இவ்வாறு உடலை ஸ்ட்ரெச் செய்யும் போதும் உடலின் வளர்ச்சியானது இயற்கையிலே ஏற்படுகிறது. இதையும் ஒரு நாளைக்கு 10 to 20 தடவை செய்யலாம். உடலின் உயரத்தை அதிகரிக்க தூக்கம் மிகவும் உதவுகிறது. ஒருவர் ஒரு நாளைக்கு 8 to 9 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த நித்திரையில் தூங்கினார் ஆனால் அவர்களின் ஹார்மோன் ஆனது அதிகப்படியாக சுமந்து உடலின் உயரத்தை அதிகரிக்கிறது. எனவே நல்ல தூக்கம் ஒரு நாளைக்கு ஒருவரின் உடல் வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது. அடுத்து உணவு வகைகள் பார்த்தோம் ஆனால் பால், முட்டை, சிக்கன், மட்டன் முதலானவை அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் கால்சியம் நிறைந்ததாகும். மேலும் இதில் உள்ள அதிகப்படியான விட்டமின் டி ஆனது எலும்புகளுக்கு தேவையான சக்தியை கொடுத்து உடலின் உயரத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது போன்ற அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.